பெண்கள் சார் இந்த மாமனார் மாமியாரை மதிக்கிறதே கிடையாது. எங்கள் வீட்டுக்கு 3வது வீட்டில் ஒரு கிழவி ஒன்றுங்க செத்து போச்சு. அந்த வீட்டு மருமகளோட என் மனைவி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே மாறி 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 ஒப்பாரி வச்சாங்க. ஒப்பாரி வச்சு முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்தேன். நான் கேட்டேன், என்ன அந்த பொண்ணை போய் அட ஏங்க நீங்கள் ஒன்று அந்த மாமியாரை எப்படி சாகடிச்சேன்னு கேட்டேன். அந்த ரகசியத்தை அவள் கடைசி வரையும் சொல்லவே இல்லைன்னு. அடி அடைச்சி அடுத்தப்ப எப்படி எழுதிருப்பாங்க, எப்படி நீ கொன்ன எப்படி நீ கொன்ன மாமியார எப்படி நீ கொன்ன எப்படி நீ கொன்ன அப்படியா அப்படி போடு. அதனாலதான் சொல்றான் பெண்களுக்கு தன்னடக்கம் தேவைன்னு. இன்னைக்கு சார் பெண்ணை சொல்றாங்க படிச்சுட்டு அங்க போதுங்க இங்க போதுங்க தன்னடக்கம் இல்லாம இருக்குங்கன்னு. ஒரு சீன பள்ளிக்கூடத்துல ஒரு 2 வரியில சொல்லியிருக்காங்க, அன்பார்ந்த மாணவிகளே, இன்று நீங்கள் ஒழுக்கத்தோடு படிங்கள், அடுத்த ஜென்மத்தில் இந்தியாவில் பெண்களாக பிறப்பீர்கள். தன்னடக்கம் தேவையா சார் நம்ம நாட்டுக்கு? இப்ப பெண்களோட படிச்சுட்டு வாங்குற பட்டத்தோட படிக்காம வாங்குற பட்டம் தான் சார் அதிகம். காதலிச்சவனை கல்யாணம் பண்ணா ஓடுகாலி, அதிகமா பேசிட்டா வாயாடி, கட்டிலாடியும் தொட்டில் ஆடாவிட்டால் மலடி, கணவனால் கைவிடப்பட்டால் வாளா வெட்டி. எதுக்கு பிரச்சனை? என்னாட்டமே அமைதியா உட்காந்துட்டோம்னா ஊமை கொட்டம் ஊரை கெடுக்கும். இதான் சார் பெண்களுக்கு இன்னைக்கு பட்டம். நானும் ஒரு கிராமத்துல இருந்து படிச்சேன் சார். 50 பேர் வந்தோம், 5th தாண்டி 6th வந்தோம். 9th வந்த பிறகு பார்த்தா 25 போயிடுச்சு. என்னம்மா எங்க மற்ற பிள்ளைங்களாம் காணும்னா மளிகை கடைக்கு வேலைக்கு அனுப்பிட்டாங்க. அதுல 4 பேருக்கு மேரேஜ். இன்னைக்கு போன மாசம் என்னன்னா அதுல இப்போ கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க சார். அதாவது எனக்கு 23 வயசுல வாழ்க்கைனா என்னன்னு தெரியற ஸ்டேஜ்ல அவ வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறா 2 குழந்தையோட. அன்னைக்கு அவங்க அப்பா படிப்புங்கிற சுதந்திரத்தை கொடுத்திருந்தாருன்னா இந்த கெதி அவருக்கு வந்திருக்காது. மேரேஜ் சார், எந்த அப்பா அம்மா பொண்ணை கேட்டு இந்த மாப்பிள்ள உனக்கு ஓகேவான்னு கேட்குறாங்க? ஒரு சில பேர் கேட்குறாங்க, நான் தப்பு சொல்லலை. 4 பாஸ்போர்ட் சைஸ் போட்டா போடுவாங்க சார். இப்போ உள்ள டெக்னாலஜி தெரியும் நல்லா. கருப்பா உள்ளவங்கள சகப்பாக்கிடலாம், கட்டையா உள்ளவங்கள ஆக்கிடலாம். 4 போட்டு எதுமா சூஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த 4 போட்டோவில் நாங்களும் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு போய் உட்காருவோம் சார். மேடையில் பார்த்தா ஒரு அதிர்ச்சி. அப்பா போட்டோவில் கொஞ்சம் கலராக இருந்தார், இதில் இப்படி இருக்காரு. முகமாமா உனக்கு சாப்பாடு போடுது, கை நிறைய சம்பாதிக்கிறான், உட்கார வச்சு சோறு போடுவான். அந்த சோறு சாப்பிட்றப்ப கொஞ்சமாச்சும் செரிக்க வேணாம் அந்த முகத்தை பார்த்து. நானும் பள்ளி படிப்பை உள்ளூர்லேயே முடித்தேன் சார். 12வது வரலும் படித்தேன், நல்ல மார்க் எடுத்தேன். எனக்கும் ரொம்ப நாளாக எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசை. அப்பா அனுப்ப முடியாது, பக்கத்தில் மன்னார்குடியில் படின்ட்டாரு. பரவாயில்லன்னு யூஜியை முடித்தேன். அடுத்து பிஜி பண்ணணும்னு ஆசை. அப்பாட்ட போய் கேட்கலான்னு என்ன, அங்கேருந்து என் தம்பி வரான், அப்பா இன்ஜினியர் படிக்கணும். என்னப்பா 12th ஃபெயில் இங்கிலீஷில் ஆகிட்டேன். உடனே 10th மார்க்கை வச்சு பாலிடெக்னிக்கல் சேர்த்து விட்றாரு 70,000 ரூபா கட்டி. அதே 12வது படிச்சுட்டு நான் மார்க் எடுத்த எனக்கு ஆர்ட்ஸ் காலேஜ். அதுபோல் என் பெண்களுக்கு சுதந்திரம்னு ஒன்று கொடுங்க, சுதந்திரம் தான் இந்த பெண்ணுக்கு தேவை என்று கூறிவிட்டேன். பாசத்தில் சிறந்தது தாய் பாசம், அன்புல சிறந்தது தாய் அன்பு, நாட்டுல சிறந்தது தாய் நாடு, மொழியில சிறந்தது தாய் மொழி. இந்த கல்விக்குன்னு ஒரு தெய்வத்தை வச்சான் பார்த்தீங்களா, பெண் தெய்வம். செல்வத்துக்குன்னு ஒரு தெய்வத்தை வச்சான் தெரியுங்களா, லட்சுமி, அது ஒரு பெண் தெய்வம். வீரத்துக்குன்னு ஒரு தெய்வத்தை வச்சான் பார்த்தீங்களா, பார்வதி, அது ஒரு பெண் தெய்வம். இப்படியெல்லாம் பெண்களை உயர்த்தி பேசக்கூடிய நாடு நம்ம நாடு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தன்னடக்கம் கொஞ்சம் கூட இல்லாமல் பல குடும்பங்கள் குட்டிச்சவராக நிற்கிதுங்க. 1945 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி அமெரிக்காக்காரன் ஜப்பான் நாட்டில் நாகசாகி ஹிரோஷிமாங்கிற இடத்துல குண்டா போட்டான் சார். எவ்வளவு பெரிய அழிவு தெரியுங்களா? அதை விட ஒரு பெரிய பேரழிவு சார். 1993 வருஷம் திருநாகேஸ்வரத்தில் ஒரு பெரிய விபத்து நடந்தது. அந்த விபத்து தான் என் கல்யாணம். கல்யாணம் ஆகி 2 நாள் சார். என் பொண்டாட்டி சொன்னா,
வாங்க மாமா திருவாரூருக்கு கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு. கும்பகோணத்திலே திருவாரூர் கோயில் 40 கிலோமீட்டர், ஆனால் 48 வளைவு. இதெல்லாம் எண்ணிருக்க பத்தியா? பஸ்ஸில் 2 பேரும் அப்படியே பக்கத்தாப்புல உட்காந்துட்டு போனாங்க. முதல் ஒரு வளைவு என் மனைவி அப்படியே என் கையில் சாஞ்சாங்க. எனக்கு என்னமா தெரியுமா இருந்துச்சு? எப்படி இருந்து? அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு பஸ் இப்படி திரும்பிட்டுங்க. நான் அப்படியே என்னுடைய மனைவியில தோள் பட்டில் அப்படி லேசா உரசனங்க. எப்படி தெரியுங்களா எனக்கு இருந்தது? கேட்கிற உங்களுக்கே இப்படி இருக்க நான் எவ்வளவு அனுபவிச்சிருவோம் பாருங்க. போன மாசம் கூப்பிட்டான், நாங்க திருவாரூர் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு. போய் பஸ்ஸில் ஏறி உட்காந்து போகிறோம். முதல் வளைவு அப்படி திரும்பிச்சு பாருங்க. நான் அப்படி போய் சாஞ்சிட்டேன். அப்படி சனியனா கூமுட்டா தள்ளி உட்காரியாடா, ஏன் மட்டாரு இடிக்கிற? 20 வருஷம் தாங்க ஆச்சு. இந்த அன்பு எங்க போச்சுன்னே தெரியல. தன்னடக்கம் பெண்களுக்கு படிப்பு இருக்கு பார்த்தீங்களா? படிப்பு ஒரு பூஜ்ஜியம், பாதுகாப்பு ஒரு பூஜ்ஜியம், சுதந்திரம் ஒரு பூஜ்ஜியம், நல்ல அன்பான கணவன் ஒரு பூஜ்ஜியம். ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி தன்னடக்கங்கிற ஒன்று இருந்தாதான் பெண்களுக்கு மதிப்பு. அதனால தான் சொல்றோம் பெண்களுக்கு தன்னடக்கம் தேவைன்னு. ஐயா, எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் மொத்தம் 12 பிள்ளைங்க. 12 ஆம்பளை பிள்ளை. அதுல நான் தான் கடைசி. இல்ல, எங்க அப்பாவுக்கு மாத்திரம் 12 பிள்ளை இல்ல, எங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க 5 பேர். 5 பேர்ல ஒருத்தனை தவிர பாக்கி எல்லாருக்கும் 12. ஒரு ஈடு இட்லி இறக்குற மாதிரி இறக்கி வச்சிருக்கேன் எங்க அம்மா. அவங்க அப்பா குடும்பத்தை உருவாக்க சொன்னா ஒரு கிராமத்தையே உருவாயிருக்காரு. அவர் தான் சொல்லிட்டாரு, ஒரு ஈடு இட்லி இறக்குற மாதிரி 12 இறக்கிருக்காங்கன்னு. அதுல கடைசி இட்லி தானா? அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, எங்கள் அண்ணனுங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி அவனு எங்கள் அப்பாவை வின் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நல்ல குடும்பம். ஆமாம். அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, 12 பிள்ளைய பெற்ற எங்கள் அப்பாவுக்கு தீனி வாங்கி கொடுக்கறதுக்கு வழி இல்லை. அதனால 1 ரூபாய்க்கு பொரியை வாங்கி தூவி விட்டுருவாரு வாசப்படியில் நின்று. அவனு போய் கம்பி எடுக்கிறோம். 12 வருஷமா நான் மெனக்கிட்டு ஒரு பொறி கூட எடுத்தது இல்லை பாருங்க. ஏன்னா எல்லா பையிலும் என் மேலே கிடக்குறாங்க. அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, 3 பீரியடா எங்க அப்பா தான் எங்க ஊர்ல பிரசிடண்ட். ஏன்னா மொத்தம் பிரசிடண்ட்டுக்கு ஓட்டு 500, 390 ஓட்டு என் வீட்டு ஓட்டா இருக்கு. எவன் ஜெயிப்பான்? இந்த 12 குழந்தைய பெற்று வளர்த்த எங்க அம்மாவுக்கு நாங்க 12 பேரும் சோறு போடணுமா வேண்டாமா? உரிமை இருக்கா இல்லையா? என்ன 11 அண்ணனும் வளர்த்தான். அவன் சும்மா சொல்லக்கூடாது. எங்க பெரிய அண்ணன் அவன் நெஞ்சிலேயே போட்டு என்ன வளர்த்தான். என்ன கீழே இறக்க விட்டதே இல்லை எங்க 11 அண்ணனும். அவன் 1 மணி நேரம் ஒருத்தன் பெரிய அண்ணன் கையில் வச்சிருப்பான். என்ன எப்போ நான் குழந்தையா இருக்கிறப்போ. அதுக்கப்புறம் அவன் 1 மணி நேரத்துக்கு பிறகு இன்னொருத்தன் 1 மணி நேரம் வச்சிருப்பான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் 1 மணி நேரம் வச்சிருக்கான். இப்படி கொத்தனார் 3வது மாடிக்கு கல் ஏத்துற மாதிரி என்ன கிளப்பியிருக்காங்க. அதுல நைட்டு 12 மணிக்கு ஒருத்தனுக்கு ஷிஃப்ட் வந்திருக்கு, கையை விட்டான். இந்த 12 பிள்ளைக்கும் பால் கொடுத்தா, சீராட்டினா, தாளாட்டினா எல்லாம் செஞ்ச என் தாய்க்கு இந்த 12 பேரும் சோறு போடுறதுக்கு கடமைப்பட்டிருக்கும். ஆனா அது போட விட்டாங்களா வந்த மருமகங்கிறத இப்ப பிரச்சனையே. எங்க பெரிய அண்ணனுக்கு கல்யாணம் ஆனிச்சு. எங்க அண்ணி வந்துச்சு. எங்க அண்ணி பேரு பருவதம்னு பேரு. பல்லு இப்படி இருக்கும். வீட்டில் தேங்காய் திருவியை காணும்னா எங்க அண்ணியை கூப்பிட்டுருவாங்க. அதுலெல்லாம் சட்னி அரைச்சி நான்லாம் சாப்பிட்ருக்கேன்னா வாழ்க்கையை நினச்சி பாரு. அதுல ஏன்னா சின்ன பயலல்ல, அதனால முதலிரவு அன்னைக்கு நான் போய் படுத்துட்டேன். எங்க பெரிய அண்ணன் கல்யாணத்து அன்னைக்கு நான் படுத்து கிடக்குறேன். ஆனா காது நல்லா கேட்குது எனக்கு. ஆனா எங்க கடைசியா எங்க அண்ணி விடிய கால 4:30 மணிக்கு பேசினுச்சு பாருங்க. வாழ்க்கை அவுட் அவனுக்கு. என்ன பேசினுச்சு? உங்க அப்பாரும் உங்க அம்மாவும் பிளான் போட்டு இவ்வளவு குழந்தைய பெத்து தள்ளியிருக்காங்க. எங்க அண்ணி சொல்லுது, இந்த பாருங்க இவ்வளோ பிள்ளைய பெத்து தள்ளியிருக்காரு, பன்னிக்கு பல குட்டி போட்டது மாதிரி. இவங்களுக்கு நீ ஒரு ஆள் மூத்தாளுங்கிறதுனால இவ்வளவு பேருக்கு நீ தான் சம்பாரிச்சு போடணும். இது நமக்கு சரிப்பட்டு வராது. அதனால எலி வலையா இருந்தாலும் தனி வலையா போயிடும்னு சொல்லி எங்க அண்ணனை தனியா அழைச்சிட்டு போனா பாருங்க. அப்படிப்பட்ட தன்னடக்கம் இல்லாத பெண்ணால் எப்படி நிம்மதி கிடைக்கும்ங்கறீங்க? நாங்க என்ன சொல்றோம்? உங்க அம்மா அப்பா விட்டுட்டு வராத சொல்ல, நீனு வந்துரு நானும் வந்துறேன்.
நீனும் ஒரு மாசம் போய் பாரு, நானும் ஒரு மாசம் பாக்குறேன். அதுதான் உங்க அண்ணி கரெக்டா சொல்லிருக்காங்க, தனி வேலை வேணும்னு. இப்போ சகோதரி கேட்டாங்க, உங்க அம்மா அப்பாவையும் நீங்க கூட்டிக்கிட்டு வந்துட வேண்டியதானேன்னு. நான் வேலை கிடைச்சி கிராமத்தை விட்டு டவுன் நகரத்துக்கு வந்துட்டேன். எங்க நகரத்தில் வந்தோடனே எங்க ஊர்ல சத்வஸ்தானம் நடக்குது. அதுல எங்க அம்மா வருது, நல்லா கவனிக்கணும். எங்க அம்மா வருது. எங்க அம்மாவை பார்த்து என் பொண்டாடி சொல்றா, வாங்கத்த வாங்க, 2 நாளைக்கு முன்னாடி வான்னா வரவா போறிய, இல்ல இன்னைக்கு நைட்டு இருன்னா இருக்கவா போறிய, 6:30 மணி பஸ்ஸுக்கே புறப்பட மாட்டாங்களா? எங்க அம்மாவுக்கு 6:30 மணிக்கு ஒரு பஸ் இருக்குன்னே தெரியாதுங்கய்யா. ஆனா அடுத்த பஸ்ல என் மாமியா வந்து இறங்குது. வந்து இறங்கினா என் பொண்டாட்டி யானை வாயில நுழையிற மாதிரி கூப்பிடா பாரு, அம்மா, யானை குட்டி வாயில போற மாதிரி. நான் ஒருத்தி கருவேப்புள்ள கொத்து மாதிரி இங்க கிடக்குற, என்னை விட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பார்த்து சொன்னா, எங்க அம்மா வந்திருக்கு, எங்க அப்பா வந்திருக்காரு, எங்க அண்ணன் வந்திருக்காரு. எங்க அண்ணன் எலும்பு கறினா அப்படி சாப்பிடுவான். என் அண்ணன் வள்ளலார் மடமா வச்சிருந்தான். ஒரு அடக்கம் இல்லாத அன்பு வேண்டும். ஆனா அன்பே எல்லோரிடையும் காட்டக்கூடிய அன்பாக இருக்க வேண்டும். ஒரு ஊடு பத்திக்கிட்டு எரியுதுங்க, யாராவது போய் கும்பிடுவோமா? ஒரு ஊடு பத்திக்கிட்டு எரியுது, யாராவது கரகர மகாதேவா அப்படிம்போமா? பிச்சு எடுத்து விடுவாங்க. ஒரு ஊடு பத்திக்கிட்டு எரியுது, இவனுக்கு ஹரஹர மகாதேவா தேடுறான்னு. ஆனால் அதையே ஒரு தீபம் எரிகிற போது இங்கு இருக்கிற அனைவரும் எழுந்து வணங்குகிறோம் என்றால், நெருப்பை போன்றவள் பெண், அவள் தீபமாக மாறுகிற போது தான் அந்த பெண்ணுக்கு மரியாதை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தஞ்சாவூர்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன விபத்து ஒன்று நடந்தது. சோழன் சிலைகிட்ட ஒரு 12வது படிக்கக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளை சைக்கிளில் வந்துட்டு இருக்கு, ஸ்கூல் முடிச்சு. இந்த பக்கத்துல இருந்து நேராக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்த ஒரு ஆட்டோ அடிச்சு அந்த பொண்ணை பயங்கரமான விபத்து ஆயிடுச்சு. அடிபட்டு மண்டையிலேருந்து ரத்தம் கொட்டுது சார். இன்னும் ஒரு 2 நிமிடத்தில் நான் பார்க்கிறேன், நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு 2 நிமிடத்தில் அந்த பொண்ணுக்கு உயிர் போயிடுங்கிறது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இது எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ அதனுடைய மார்பில இருக்கிற தாவணி நவுந்து கீழே கிடக்கு, உயிர் போகுது. நல்லா கவனிங்க, உயிர் போகிறது என்று தெரிந்தும் அந்த பச்சிளம் குழந்தை தன்னுடைய மானத்தை காப்பதற்காக கீழே கிடந்த தாவணி எடுத்து மேலே போத்தி விட்டு உயிர் விட்டா பாருங்க. அதுதான் தன்னடக்கம் என்கிற கற்பு. அது யாரு சார்? இன்னைக்கு உடுத்துற ஆடைகள் எல்லாம் பார்த்தா நமக்கு அப்படியா தெரியுது? அது பாட்டுக்கு ஒரு பொண்ணு என்ன அப்படிதான் வந்து இடிச்சிச்சு, சேட்டுக்கிட்ட இடிச்சிச்சேன்னு நானும் ஆசையா இருந்தேன். பஸ் ஏறும்போது தான் தெரியுது பாக்கெட்ல இருந்த பர்ஸை காணும்னு. ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் வேணும், பெண்ணுக்கு கல்வி வேணும், எல்லாம் வேணும். ஆனா இவைகள் எல்லாம் இருந்து அதோடு சேர்ந்த பணிவுன்னு ஒண்ணு இருந்துட்டா அந்த பெண்ணை எல்லோரும் கையெடுத்து வணங்கக்கூடிய தெய்வமாக மாறும். தன்னடக்கம் என்கிற மிகப்பெரிய ஒரு அமைப்பிலே அந்த பெண் வாழ்ந்தால் இந்த உலகம் போற்றும், இந்த உலகம் வணங்கும். எனவே தன்னடக்கம் தான் ஒரு பெண்ணுக்கு தேவை என்று கூறி நிறைவு செய்கிறேன். சார், இப்போ பொதுவாக எடுத்துக்குவோம், ஒரு வீட்டில் அங்கேருந்து கணவன் வருவார், நாளைக்கு 7 மணிக்கு அங்கே போகணும், கிளம்பு, அவ்வளோதான் சொல்லுவாங்க. எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், ஒரு திருமணத்துக்கு போகிறோமா, ஒரு துக்கத்துக்கு போகிறோமாங்கிற மேட்ரே கிடையாது. அதே ஒரு பெண்ணு சொல்ல முடியுமா? பையனும் பொண்ணுகளும் காதலிக்கான்னு வச்சுங்களேன், இந்த பையன் இந்த பொண்ணு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லுவான், இந்த பையன் நான் 4 வருஷமாக காதலிச்சு விட்டு ஏமாற்றி விட்டான், இவனை என்னை கட்டி வைங்க அப்படின்னு. உடனே போலீஸ்காரங்க என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, அந்த பயலை இழுத்து கட்டி வச்சு உதச்சி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கட்டி வைப்பாங்க. இதே இந்த பையன் போய் ஒரு ஸ்டேஷனில் போய் இந்த பொண்ணு என்னை காதலிச்சுது, இப்போ கை விட்டுட்டு போயிடுச்சு, அதனால என்னை சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னானாக்கா அப்பவும் உதவுங்கிறது யாருனாக்கா அந்த பையன் தான். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கூட எங்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லைங்க. அது மாதிரி இருக்கு எங்கள் நிலவரம். இப்போ பொதுவாக ஊராட்சி மன்ற தேர்தல்னு ஒன்று வரும் சார். கவுன்சிலர், பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா லேடிஸ் நிற்பாங்க. எப்போ பார்ப்பேன்னா அந்த ஓட்டு கேட்க வராங்க பாருங்க, அப்போ தான் பார்ப்பேன். அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ண யார் வரானா அவங்க கணவர் வருவாங்க. காரணம் என்ன? அந்த இடத்துல கூட எங்கள் பெண்ணுக்கு சுதந்திரம் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்களா பாதுகாப்பு, தன்னடக்கம், படிப்பு, இதெல்லாம் இருக்கு சார். எங்க ஒரு இரும்பு பொட்டிக்குள்ள இருக்கு, அதுக்கு சுதந்திரங்கிற ஒரு சாவியை கொடுங்க, நாங்கள் ஈஸியாக திறந்து எடுத்துக்குவோம்.